என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறைச்சு விளையாடுறாங்க. சிவன்யா பக்கத்தில் உட்காரும்போது தாங்க நாங்கள் 2 பேரும் கருப்புங்கிறதே எங்களுக்கு தெரியுது. சிவன்யாவுமே கையெல்லாம் கொஞ்சம் பிளாக் ஆகிட்டாப்ப அந்த ஃபேஸ் கண்ணாடிட்டு போய் நிற்கிறோம். 3 பேரை விட அவள் தான் தனியாக இருட்டில் கூட கலராக தெரியும். கொஞ்சம் பிரைட்டா தெரியல. அது கேமராங்க. உண்மையிலே நானும் ரொம்ப கருப்பாகிட்டேன். என்ன ஏன்னா அது தூக்கமின்மை பிரச்சனை தான். தூக்கம் தான் நம்மளுக்கு வந்து தொலைவே மாட்டேங்குது. ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, இல்லைனா ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு இருக்குமா, அதனால வராது. அது இல்லாமல் நான் சின்ன வயசுலேருந்து பழகிட்டேன். நைட்டு 11:30 மணி தூங்கி பழகினதுனால தூக்கம் வரவே மாட்டேங்குது. 5 வருஷமா லைட்டை நிறுத்தவே இல்லையா, லைட்டு எரிஞ்சிட்டு இருந்தாலும் எனக்கு தூக்கம் வராது. இதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கனால தூங்க முடியல. முகம் எல்லாம் மாறிச்சு. ஏன் முகத்துக்கு காரணம் பாத்தீங்களா? இதுதான் எப்படிதான் இவ்ளோ குட்டி குட்டி முடி வந்ததுன்னே தெரியலங்க. எப்படி சீவனாலும் என் ஃபேஸ் கட்ட பேபி ஹேர் வருமா? பேபி வளர்ந்துருமா வளராதா? இப்படியேதான் நம்மளாம் கிழவன் ஆயிட்டோம், கிழவி ஆயிட்டோமா? கிழவன் காட்டு அது வேணா உண்மைதான். இருந்தாலும் கேக்குறோம்மா, இது வளருமா வளராதா? வளரும் வளரும் கண்டிப்பா. 60 வயசுக்குள்ள நான் இப்படி வளைச்சு சீவறேங்க. முன்னெல்லாம் எனக்கு இந்த வாக்கு தெரியும். அதுதான் எனக்கு அழகு. அதுதான் அழகு. ஆமா, சும்மா அதுதான் எனக்கு நல்லாவே இருக்குங்க. இப்போ வந்து இந்த வாக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இந்த பேபி ஹேர் எல்லாம் இப்படி ரவுண்டா இப்படி தூக்கிட்டு நிக்குது. இப்படி சிவா ஸ்கூல்ல கொண்டு விட்டாங்க. அவங்க டீச்சர் வந்து எனக்கு அடிபட்ட அன்னைக்கு ரத்தமே வரல, என்ன குழந்தைய மெயின்டைன் பண்றீங்கிற மாதிரி கேட்டாங்க. அவன் எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறான். எது வாங்கி கொடுத்தாலும் டேப்லெட்டும் போட மாட்டேங்கிறான். அவனுக்கு அப்பயே பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து குறைபாடு இருக்குன்னு சொல்லி ஈரோட்டில் செக் பண்ணோம். நாக்கில் புண்ணு வந்தது. எதையுமே சாப்பிட மாட்டாங்க. இனிப்பு ஐட்டம்னா கொடுங்க, அடிச்சு நவுத்துறாங்க. இப்பதான் ஏதோ கொய்யா பழம் அதுன்னு சாப்பிட்றான் போல. இப்ப அதுக்கு முன்னாடி அவனுக்கு பிடிக்காது. இப்ப ஆனா இனிப்பு சாப்பிட்றான். அதிகமா என்ன சொல்றது, எது கெட்ட பொருளோ அததான் கடையில பிஸ்கெட்டு, அந்த எண்ணெய் ஐட்டம் அதெல்லாம் சாப்பிட்றான். அதை அவாய்ட் பண்ணணும். அதுக்காகவே சிவாவுக்கு வந்து இந்த கடலை இதெல்லாம், கடலை, அப்புறம் என்னம்மா இன்னும் என்னமோ நீ கடை போடுறீதாங்கல. சிவன்யா கணக்கு போடுறீங்களாடி தங்க பிள்ளை? கணக்கு போடுறீங்களா? அதே வந்து பாப்பாவை கேமரால காட்டாதீங்க, கண்ணு போட்டு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. என்ன என் பொண்ணை நீங்க நேர்ல பார்த்தா மட்டும் நான் நீங்க கண்ணு போட்டா குறைஞ்சிருவாங்க போறா. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. சும்மா காட்டுற இப்பல இருந்தா பழகிட்டு வந்தா நாளைக்கு என் பொண்ணு தெரியும்ல உங்களுக்கு. என் பொண்ணு என் பையன். அதனால இப்பெல்லாம் அதிகமா வீடியோல காட்ட ஆரம்பிச்சேன். அடுத்தது வந்து சிவாவுக்கு தேவையான நேச்சுரலான நட்ஸ் அந்த மாதிரிலாம் அதிகமா வாங்கி வச்சுக்கணும். வீட்லயுமே கிட்டத்தட்ட நாங்க மளிகை ஜாமெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்டி நேரம் விழுந்துருங்க பார்த்தாங்க. கால்குலேட்டரை தூக்கி போறோன்னு இப்படி போயிட்டு வராங்க. என்னம்மா இதெல்லாம் என்னம்மா? நான் இப்பதாங்க குளிச்சுட்டு வந்தேன். என் ஃபேஸ் கொஞ்சம் சகிக்காது. ஏன்னா நான் கம்மல் எல்லாம் கழட்டி வச்சிருக்கேன். காது கொஞ்சம் எல்லாருமே இப்படிதாம்மா. எல்லாருமே மேக்கப் இல்லைன்னா பேக்கப் தான். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்பதான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தேன்னா. ஆனா காலையில ரீல்ஸ் எடுக்கலாம் ரெடி அப்படின்னு என்ன மைண்ட்ல இருக்கான்னு தெரியல. பாப்பா தூங்குச்சு, ஏதாவது ட்ரை பண்ணி பாவம். நம்ம வேற அந்த முக பாவனைகள்லாம் வேற வராது. பாப்போம் வருதா என்னன்னு. வாங்க அப்படின்னு விளாக் கண்டிப்பா பண்ணலாம். ஒரு வழியா மேடம் எங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அங்க போய் நிக்கிறாங்க. நாங்கள் இன்னைக்கு வீடியோ எடுக்கணும், எது எடுக்கணும்னு எதுவுமே பண்ண முடியல. வந்து சிலிண்டர் வேற 3 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க ஜனவரியில இருந்து. எங்களுக்கு 3 சிலிண்டர் கொடுத்தாலே அதே அதிகம் தான். ஏன்னா நாங்கள் மினிமம் 1 சிலிண்டர் 4 மாதம் யூஸ் பண்ணுறோம். ஊருக்குலாம் போனால் 4 மாதம் வரும். 3, 6 அதுலேயே ஒரு 9 மாதம் வேலை முடிஞ்சது. வருஷத்துக்கு நாங்கள் 1 சிலிண்டர் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஆளுங்களாம் ஒரு 1.5 மாதத்துக்கு 1 சிலிண்டர் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாத்துலேயுமே சிக்கனம் தான். எது சிக்கனமாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஏமா செஞ்சுங்க இருக்கிறது தான் இருக்கும். ஆமாங்க, என்னதான் ஊந்து பிறந்தாலும் நம்மள்ட்ட இருக்கிறதா இருக்குன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குல்ல. அது மாதிரி தான் வாழ்க்கையும். எங்களுக்கு நாங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் எங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைச்சிட்டு இருக்கு. அதே வந்து ஒரு 30 நிமிஷம் வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்க்க நீங்கள் தயாராக இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அதுவே உண்மையிலே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தான். வீடியோ எடுக்கவே முடியலங்க. என்ன எடுக்கிறது, உட்காந்து பேசுனா கூட அது ஒரு ஃப்ளோவாக போனால் தான் வருது. இல்லைன்னா நாங்கள் வீடியோ எடுக்க முடியல. வீடியோ எடுக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினச்சா அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய கஷ்டமான வேலையாக இருக்குது. நான் ஒரு பக்கம் இவளுக்கு நிறைய வேலை இருக்குங்க சொன்னால, மீஷோ வீடியோ அது இதுன்னு போடுறாளா, அதுக்கும் டைம் கிடைக்கல. இப்போ எல்லாமே என் மூத்தரில் டவுன் ஆயிடுச்சு. நானும் பார்த்துட்டு இருக்கேன். புரோட எடுக்கிறாங்க, இதை எடுத்து காலில் போடுறாங்க. அம்மா என்னம்மா நேரமே சேர்ந்து சும்மா இருமா. ஆயா
பிள்ளைக்கு கொடுக்காம இவங்க மேடமுக்கு கொடுக்கல. இவங்க பாவம் கேட்டு கிடக்காங்க. இவங்க எடுத்து தின்னுட்டு இருக்கிறாங்க. நேந்திரமழை சிப்ஸ் வாங்கிட்டு வான்னாங்க, போய் வாங்கிட்டு வந்தேன். அது என் பொண்ணுகிட்ட ஒன்னே ஒன்றை கொடுத்துட்டு குமுறா கொடுக்க மாட்டேங்க. அவ கதறா, கையில ஒண்ணு பிடிக்கிட்டு அவளை கதறுறா. வந்து எல்லாமே விலையேறி போச்சுங்க. எல்லாத்துக்கும் 5 ரூபா ரேட் இருக்கு. கணிசமா விலை உயர்வு நடக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா கரண்ட் பில்லு அதிகமாயிடுச்சு. கரண்ட் பில்லு எனக்குலாம் வந்து அதிகமா ஓடவே ஓடாது. எனக்குலாம் 1000 ரூபாய்க்கு ஓடுது. குறையாம 1000 ரூபா ஓடிட்டு இருக்கு. 200 ரூபா கட்டிட்டு இருந்தேன் அதிகபட்சம். அதே மாதிரி எல்லா பொருளும் கொஞ்சம் கொஞ்சம் விலை வருது. காரணம் என்னன்னா ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ, இலவசம் இலவசம், இதுதான் காரணம் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் எங்க நம்ம வேணும்னா சொல்ல முடியும், யார் கொடுத்தாலும் வாங்கிக்கணும் ஆச்சு. அடுத்து என்ன பண்ண போறீங்க? நீங்க தூங்குற என்ன சோத்துக்கு வழி பண்ணல, இன்னும் பயிர் கஞ்சி வைக்கிறாளா? ஏய் என்னத்தனா சொல்லுவேன். எங்க பாப்பாவை தூங்க வச்சுட்டு வந்தேன். இவ்வளவு மாதிரி ஒருத்தர் பாத்திருக்க முடியாது கண்டிப்பா. நீங்க பாத்தீங்களா எவ்வளவு நகை போட்டு நிக்கிறா, எதுவுமே இல்லைங்கிற பாத்தீங்களா? எல்லாமே மீஷோ கவரிங் தான். ஒண்ணு கூட காசு போட்டு வாங்கினது நினைச்சுக்காதீங்க. காலையில இருந்து காசு போட்டுனா 100 ரூபா 120 ரூபா எல்லாமே பெரிய பல்க் அமௌண்ட் இல்ல. எல்லாம் சில பேர் கோல்டு வச்சுட்டு இல்லங்கிறாங்க, ஏமாத்துறாங்கன்னு நினைச்சிட போறீங்க. அப்படியே கொஞ்சம் நம்ம செட்டப்லாம் மாறிக்க தவிர இன்னும் வேற எதுவும் மாறல. காலையில இருந்து என்ன குழம்பு வைக்கிறதுன்னு கேட்டு இப்ப சாயங்காலம் மணி 4 ஆக போகுது. சிவாவையும் கூப்பிட போறேன். இதுவரையும் சாப்பாடு ரெடி பண்ணேன்னா நல்ல வேலை. காலையில இந்த பழைய சோளை கொஞ்சம் சாப்பிட்டேன். சிவா வந்து ஸ்கூல்ல மலைச்சாலும் மலைக்கிறா, இப்படி மலைக்கிறா. கீரை நைட்ல சாப்பிடக்கூடாதான். ஆமா நைட்ல சாப்பிடக்கூடாது. உண்மையான ரீசன் சொல்லு பாப்போம். ஏன் மலைக்கிறன்னு என்ன இல்ல போயிட்டு அப்பாவை பார்த்துட்டு மலைக்கிறோம் இல்லன்னா இருக்கும்போது காசு இருக்கும்போது வாங்கி வச்சாதாமா இருக்கும். எப்ப கேட்டாலும் காசு இல்லன்னா அப்ப நான் எப்பதான் கேக்குறது? கேட்க கூடாது. அவ்வளவுதான். தண்ணி ஊத்தி சாப்பிடுவோம். அவ்வளவுதான். பாய்.